நான் ஒரு நல்ல விஷயம் செய்யணும்னு நினைக்கிறேங்க. என்னோட வாழ்க்கையில் முன்னேறதுக்கு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் வாங்கின கடன் திருப்பி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். என்னோட பொருளாதார தேவைகள் நிறைவேறதுக்கு நான் ஏதாவது ஒன்று பண்ணணும், வேலைக்கு போகணும், ஜாயின் பண்ணணும், ஏதோ ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம ஒன்று வீடு கட்டணும், இந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் பண்ணனாலும் எந்த நேரத்தில் நான் அது பண்ணால் ரொம்ப நல்லதுன்னு நான் பல தடவை ஜோதிடர்கள்கிட்ட போய் பார்த்துருக்கேங்க. அவங்க டேட்லாம் சொல்கிறாங்க, கரெக்டாக இருக்குது, அந்த நேரத்தில் நான் செய்கிறேன், ரொம்ப நல்லாவே அமைஞ்சிருக்கு. ஆனால் ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் நான் அவங்ககிட்ட போய் எப்படி கேட்குறது, ஜோதிடர்கள்கிட்ட போய் எப்படி கேட்குறது? எந்த நேரம் நம்ம வாங்கினா நல்லா இருக்குமோ அந்த நேரம்ல வாங்கினா ரொம்ப நல்லதாக அமையும், நமக்கு நல்ல ப்ராடக்டாக. நல்ல பிராண்ட் தான் வாங்குறீங்க, அது என்ன ஆகுது, திடீர்னு ஸ்லோ ஆகுது, ரிப்பேர் ஆகுது, நிறைய பேர் ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. இப்போ ஆன்லைனில் வாங்கிட்டு ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. ஏன்னா ரீப்ளேஸ் சேம் மாடல், சேம் பிராண்டு, சேம், ஆனால் வேறு வாங்குறாங்க. இது சரியில்லை. தெரிஞ்சால் போதும். நீங்கள் உங்களுக்கு கிரகங்கள் பற்றியோ இல்லை உங்களுக்கு இப்போ கட்டங்கள் பற்றியோ உங்களுக்கு ராசி நட்சத்திரம் எதுவுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது இதெல்லாம் எனக்கு டெப்த்தாக தெரிஞ்சால் தான் நான் இதெல்லாம் யூஸ் பண்ண முடியுன்றது கிடையாது. வாழ்க வளமுடன். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது. நான் ஒரு நல்ல விஷயம் செய்யணும்னு நினைக்கிறேங்க. என்னோட வாழ்க்கையில் முன்னேறதுக்கு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் வாங்கின கடன் திருப்பி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். என்னோட பொருளாதார தேவைகள் நிறைவேறதுக்கு நான் ஏதாவது ஒன்று பண்ணணும், வேலைக்கு போகணும், ஜாயின் பண்ணணும், ஏதோ ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறேன். கல்யாணம் பண்ணணும், வீடு கட்டணும், இந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் பண்ணனாலும் எந்த நேரத்தில் நான் அது பண்ணால் ரொம்ப நல்லதுன்னு நான் பல தடவை ஜோதிடர்கள்கிட்ட போய் பார்த்துருக்கேங்க. அவங்க டேட்லாம் சொல்கிறாங்க, கரெக்டாக இருக்குது, அந்த நேரத்தில் நான் செய்கிறேன், ரொம்ப நல்லாவே அமைஞ்சிருக்கு. ஆனால் ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் நான் அவங்ககிட்ட போய் எப்படி கேட்குறது, ஜோதிடர்கள்கிட்ட போய் எப்படி கேட்குறது? உதாரணத்துக்கு பசங்களை ஸ்கூலில் சேர்க்கணும், இல்லை நானே ஒரு கிளாஸ் கோர்ஸ் ஒன்று படிக்க ஆரம்பிக்கணும், நான் ஒரு விஷயம் ஒன்று வாங்க போகணும். இப்போ உதாரணத்துக்கு சின்ன விஷயம் தான், ட்ரெஸ் எடுக்க போகணும், நகை வாங்க போகணும், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூடவா நான் ஜோதிடர்கள்கிட்ட போய் கேட்டு செய்கிறது. இப்போ கல்யாணம், வீடு கட்டினா கூட ஓகே, டேட் பார்த்து ஃபிக்ஸ் பண்ணலாம். பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணது கூட டேட் பார்த்து ஃபிக்ஸ் பண்ணலாம். ஆனால் இதுக்கெல்லாம் எப்படிங்க கேட்குறது? ஆனால் நான் மற்றவங்க என்ன சொல்கிறாங்க, பெரியவங்க என்ன சொல்கிறாங்க, இதை எல்லாமே 4 நட்சத்திரம் பார்த்து போய் வாங்க, ரொம்ப நல்லதுன்றாங்க. சாதாரண சின்ன விஷயம் பண்ணால் கூட, ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணால் கூட 4 நட்சத்திரம் பார்த்து பண்ணுன்றாங்க. இதற்கெல்லாம் நான் 4 நட்சத்திரம் பார்க்கறது எனக்கு ஜாதகம் பார்க்க தெரியாது, கட்டமே எனக்கு தெரியாது. ஏதோ கொடுத்தாங்க ஒரு பிரிண்ட் அவுட், அதை கொண்டு போய் காமிப்பேன், அவங்க பார்த்து சொல்லுவாங்க, அவ்வளோதான். சரிங்களா? இந்த மாதிரி இருக்கக்கூடிய நமக்கு நம்மளே நம்ம என்னைக்கு எந்த விஷயங்கள் எந்த நிலையிலேருந்து செஞ்சால் அது நமக்கு சக்ஸஸ் ஆகும், நமக்காக அது நல்லா இருக்குன்றதை தெரிஞ்சு செய்யும்போது, ஈவன் ஒரு பொருள் வாங்கினா கூட, ஒரு டிவி வாங்கினா கூட, ஃப்ரிட்ஜ் வாங்கினா, ஒரு ஹெல்மெட் வாங்கினா கூட, ஒரு பைக் வாங்கினா கூட, எது வாங்கினாலும் எல்லாமே நம்ம நல்ல ஒரு என்ன சொல்கிறது, நம்ம நல்ல நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய, நம்ம என்ன பர்பஸ்க்காக வாங்குகிறோமோ அந்த பர்பஸ் கம்ப்ளீட் ஆகக்கூடிய அளவுக்கு நம்ம கூட நல்லா இருந்தால் தான் அந்த பொருட்களுக்கும் நமக்கு ஒரு இணக்கம் வரும். அந்த இணக்கம் ரொம்ப நாளே இருக்கும். இப்போ ஒரு ஹெல்மெட் வாங்குகிறேன், ஹெல்மெட் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். எதுக்கு ஹெல்மெட்டு? பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக. அந்த ஹெல்மெட் எனக்கு ரொம்ப வெயிட்டாகவும் இருக்கக்கூடாது, லைட்டாகவும் இருக்கக்கூடாது, ஸ்ட்ராங்காக இருக்கணும், பாதுகாப்பாக இருக்கணும். அப்போ அந்த மாதிரி நீங்கள் பிராண்ட்லாம் பார்த்து வாங்குறீங்க, எல்லாமே ஓகே. எல்லா பிராண்ட்லேயுமே நீங்கள் சின்னதாக வாங்குறீங்க. இப்போ ஆன்லைனில் வாங்க, பர்ச்சேஸ் பண்ணுங்கள், டேரெக்டாக போய் பர்ச்சேஸ் பண்ணி என்ன பண்ணாலும் அங்கே சின்ன மிஸ்டேக் இருக்குது. கண்ணாடிக்கு இந்த வைப்பர், இந்த கிளாஸ் இது சரியில்லை, இந்த மாதிரி ஏதோ ஒன்று இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இரிட்டேட் ஆகுமா? சாதாரண விஷயம் தான், ஒரு சின்ன ஹெல்மெட் தானே, ஒரு பைக் தானே, அப்படி நம்ம நினைக்கிறோம் பாருங்கள். ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்ம எந்த நேரம் நம்ம வாங்கினா நல்லா இருக்குமோ அந்த நேரம்ல வாங்கினா ரொம்ப நல்லதாக அமையும், நமக்கு நல்ல ப்ராடக்டாக அமையும். சரிங்களா? நீங்கள் எந்த பிராண்ட் வாங்கினாலும் சரி, நல்ல இப்போ மொபைல் கூடங்க, மொபைல் நீங்கள் நல்ல பிராண்டு தான் வாங்குறீங்க, அது என்ன ஆகுது, திடீர்னு ஸ்லோ ஆகுது, ரிப்பேர் ஆகுது, நிறைய பேர் ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. இப்போ ஆன்லைனில் வாங்கிட்டு ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. ஏன்னா ரீப்ளேஸ் சேம் மாடல், சேம் பிராண்டு, சேம், ஆனால் வேறு வாங்குறாங்க. இது சரியில்லை. அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம வாங்கக்கூடிய ஒரு பொருட்கள், நம்ம செய்யக்கூடிய செயல்கள் நமக்கு எப்பயுமே சக்ஸஸ் ஆகணும்னா எந்த நேரத்தில் செஞ்சால் நல்லதுன்னு கேட்குறீங்களோ அந்த நேரம் எதுன்னு நீங்களே தெரிஞ்சுக்கலாம். இது நல்லா இருக்கே, அது எப்படிங்க தெரிஞ்சுக்கிறது? இதற்காகத்தான் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, பஞ்சபட்சி சாஸ்திரம்னு ஒரு சாஸ்திரம் இயற்றி அதை நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. யார்? சிவபெருமான் நம்ம பார்வதி அம்மாவுக்கு சொல்லிக் கொடுத்து, பார்வதி அம்மா முருகப்பெருமானுக்கு சொல்லிக் கொடுத்து, முருகப்பெருமான் மூலியமாக சித்தர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டு, சித்தர்கள் மூலியமாக நம்ம உலகுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட ஒரு சாஸ்திரம். சாஸ்திரங்களே மிக உயர்ந்த சாஸ்திரம் பஞ்சபட்சி சாஸ்திரம். இந்த சாஸ்திரம் அதாவது பிரிட்டிஷ் காலங்க நம்ம இந்தியாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி வரலும், அரசர் காலம் வரலும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் பிரபஞ்சம் இதை தடை பண்ணிட்டாங்க. பல நல்ல விஷயங்களும் செய்யலாம், பல கெட்ட விஷயங்களும் செய்யலாம். இதை வச்சுன்னு கெட்ட விஷயங்கள் நிறைய செஞ்சதுனால இதை தடை பண்ணிட்டாங்க பிரபஞ்சம். இப்போ மறுபடியும் ரிவீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம இப்போ இருக்கக்கூடிய கலிகாலத்தில் நிறைய மக்களுக்கு இப்போ சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? அதில் நம்மளும் கற்றுக்கிட்டு நம்ம மூலியமாகவும் பிரபஞ்சம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால் பஞ்சபட்சி சாஸ்திரம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப உயர்ந்த சாஸ்திரம். இதற்கு பேசிக்காக நீங்கள் எழுத படிக்க தெரிஞ்சால் போதும். நீங்கள் உங்களுக்கு கிரகங்கள் பற்றியோ
இல்லை வந்து உங்களுக்கு இப்போ கட்டங்கள் பற்றியோ உங்களுக்கு ராசி நட்சத்திரம் எதுவுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது இதெல்லாம் எனக்கு டெப்த்தாக தெரிஞ்சால் தான் நான் இதெல்லாம் யூஸ் பண்ண முடியுன்றது கிடையாது. நீங்கள் பிறந்த ராசி தெரியுமா? தெரியும். பிறந்த நட்சத்திரம் தெரியுமா? தெரியும். பிறந்த கிழமை தெரியுமா? தெரியும். இது போதும். எனக்கு அது கூட இல்லையே, நான் பிறந்தது என்றைக்குனே தெரியலையே, எங்கள் அப்பா அம்மா குறித்து வைக்கலையே, பரவாயில்ல, உங்களுக்கு பேர் இருக்குல்ல, இது போதும். அப்போ உங்களுக்கு பெயருக்கான பட்சி யார், அதோட தன்மை என்ன, உங்கள் நட்சத்திரத்துக்கான பட்சி யார், அதோட தன்மை என்ன, இது எல்லாமே தெரிஞ்சு நம்ம எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரிஞ்சு டே டு டே லைஃப்பில் பயன்படுத்திக்கக்கூடிய முறை தான் இந்த பஞ்சபட்சி சாஸ்திரம். சரிங்களா? இந்த பஞ்சபட்சி சாஸ்திரம் இது நிறைய நமக்கு கேள்வி இருக்கும். அது எப்படிங்க பயன்படுத்தலாம், இது எப்படி, இதுக்கு நம்ம நிறைய கேள்விகள் இருக்கும் பாருங்கள். இந்த கேள்விகளுக்காகத்தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 17ஆம் தேதி ஈவினிங், வர 17ஆம் தேதி ஈவினிங் 6 மணிலேருந்து 8 மணி வரலும் இதை பற்றி இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ். பஞ்சபட்சினா என்னது, யார் யார் கற்றுக்கணும், நீங்கள் கற்றுக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் உங்களுக்கு நடக்கும்ன்றத ஒரு 2 மணி நேரத்தில் இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் நம்ம வச்சுருக்கோம். இந்த இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் அறிமுக பயிற்சி வகுப்பு முற்றிலும் இலவசம். இந்த அறிமுக பயிற்சி வகுப்பு தான் மட்டும். சரிங்களா? அப்போ இந்த அறிமுக பயிற்சி வகுப்பு இலவசமான இந்த அறிமுக பயிற்சி வகுப்புக்கு நீங்கள் கலந்துக்கோங்க. கலந்துக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்குறீங்களா? இதில் இருக்கக்கூடிய வீடியோவில் இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் எங்ககிட்ட சொல்லுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய உங்களுக்கு வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருப்போம். அந்த லிங்கை கிளிக் பண்ணி குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறமா உங்களுக்கு கூகுள் மீட்டோட லிங்க் ஒரு இன்னைக்கு 17ஆம் தேதி லிங்க் அனுப்பும். அந்த லிங்க்கில் நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் அப்போ கேட்கலாம். எப்போ கிளாஸ் முடியுமோ நம்ம சொல்லுவோம், இந்த நேரத்தில் நீங்கள் கேள்வி கேட்கலாம்னு சொல்லுவோம். அப்போ நீங்கள் கேள்விகள் கேட்கலாம். உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் கேள்வி கேட்கலாம். பஞ்சபட்சி சாஸ்திரம் எல்லாருமே கற்றுக்க வேண்டிய விஷயம். மினிமம் ஒரு வீட்டில் ஒருத்தருக்காவது தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? அப்படி கற்றுக்கும் போது நம்ம எப்படி நம்ம ஒரு விஷயம் செய்யும்போது என்னெல்லாம் செய்யலாம், நம்ம வீட்டில் இருக்கவங்க செய்யும்போது எந்த நேரத்தில் செய்யலாம்ன்றதை நம்ம தெளிவாக பார்த்து அவங்களுக்கு சொல்லும்போது நம்ம வாழ்கிறது எதுக்குங்க, எல்லாருமே சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஜாலியாக இருக்கணும் தானே எல்லாருக்குமே. அப்போ ஒரு விஷயம் சக்ஸஸ் ஆகும்போது நமக்கு சந்தோஷமாக இருக்கும்ல. அப்போ நம்ம வீட்டில் இருக்கிறவங்களும் ஒரு விஷயமும் சக்ஸஸ் ஆகும்போது அவங்களுக்கும் சந்தோஷம் கிடைக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம மேலே தனி மதிப்பு ஏற்படுமா, இவங்க சொன்னால் கரெக்டாக இருக்குப்பா, இவங்க சொல்கிற நேரத்தில் செய்யணும்பா, இன்னும் தனி மதிப்பு ஏற்படுமா. அந்த மதிப்புக்காக மட்டும் இல்லைங்க, எல்லாரும் சக்ஸஸாக இருக்கும்போது நமக்கு சந்தோஷம் தானே. ஸோ அதனால் வீட்டில் மினிமம் ஒருத்தராவது கற்றுக்கோங்க, ஒருத்தராவது மினிமம். சரிங்களா? கற்றுக்கிட்டு எல்லாருக்குமே உதவி செய்ய ஆரம்பிப்போம். நீங்கள் எல்லாருமே இந்த கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள். இந்த பஞ்சபட்சி சாஸ்திரம் எப்படி பயன்படுத்துறது, எங்கே பயன்படுத்துறது, பயன்படுத்துகிற நன்மைகள் என்னன்றது எல்லாமே நம்ம தெளிவாக கற்றுக்கலாம். சரிங்களா? வாங்க எல்லாருமே ஒருத்தருமே ஒரு தனி மனிதன் வாழ்க்கையில் முன்னேறலாம். வாழ்க வளமுடன்.